பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு இந்த வேளையில் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோட இந்த வேளையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளில் வாலிபர்களுக்காக ஒரு முக்கிய நற்செய்தி என்ற தலைப்பில் கூட இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். வாலிபர்களுக்கான முக்கிய நற்செய்தி. என்ன அந்த நற்செய்தி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த ஒரு காரியம், தன்னுடைய பெற்றோர்களுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல் அதனுடைய நன்மை என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில், வாலிப நாட்களில் பெற்றோருடைய வார்த்தையை கேட்பதற்கு சில வேளையில், சில நேரங்களில் பல உதாசீனமான காரியங்கள் உண்டாகலாம். அது தவறு கிடையாது. அப்படி அந்த வயசில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனாலும் கூட வேத வசனம் சொல்லுது, நம்முடைய வாழ்வின் நாட்கள் நீடித்து இருக்கணும்னா, நம்ம நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா, அதற்கு மிக அவசியமானது பெற்றோரை கனம் பண்ணணும். அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு எல்லா நிலையிலும், அவங்க இருக்கும்போது மாத்திரமல்ல, அவங்க இல்லாத போதும் அதை கடைபிடிப்பதற்கு ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் அதை மனதளவில் கொண்டு வரணும். எதற்காகன்னா, பெற்றோருக்காக இல்லை பெற்றோருடைய சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லை, உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்து இருக்க வேண்டும். உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகி இருக்க வேண்டும். உனக்கு ஆண்டவர் குறிச்சிருப்பார் ஒரு 100 வயசு வாழலான்னு. ஆனால் பெற்றோருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணாது போகிறதுனால ஆயுசு நாட்களை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இதனால் உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதை ஆராய்ஞ்சு பார்த்தா ஆராய்ச்சியாளர் வேதத்தின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறதையும் 1-2 காரியத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் நமக்கு தெரியும். நீதிமொழிகள் எழுதிய சாலமோன் ஞானி அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துருக்கிறார். அந்த நாட்களில் சாலமோன் ஞானி அவருடைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார் நீதிமொழிகளில். அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த வாலிப நாட்களில் அவர் சந்தித்த காரியத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதற்கு அவர் சொல்கிற காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரும் ஒரு காலகட்டத்தில் வரும்போது தன்னுடைய பெற்றோர், அதாவது தன்னுடைய தகப்பன் உடைய போதகத்தை அவர் தள்ளினதுனால அவருக்கு என்ன நடந்தது, அது எப்படி அவருக்குள்ள பாதிப்பு அவருக்கு உண்டாச்சு, அதனால் அவர் என்னென்னத்தை இழந்தார் என்பதை ஒரு சைடு அவருடைய பாசிட்டிவ் பார்த்தாலும், இன்னொரு சைடு அவருடைய நெகட்டிவ் காரியங்கள் பார்க்கும்போது அவருக்குள்ள ஆழமாக அவரை ஊடுருவி சென்று அவரை பாதித்த காரியத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் 1வது வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். என் மகனே என் வார்த்தையை பத்திரப்படுத்து, என் மகனே என் வார்த்தையை பத்திரப்படுத்து. அவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை இல்லாது அவர் ஆராய்ஞ்சு புரிந்து அறிந்து கொண்டதிலிருந்து அவர் சொல்கிறாரு, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்த வேண்டுமா. அவருடைய வார்த்தை யாருடைய வார்த்தை? பெற்றோர்களால் கொடுக்கப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பத்திரப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது.
ஒருவேளை ஒரு பெற்றோர் உனக்கென்று ஒரு பத்திரத்தை, ஒரு உயிலை, ஒரு பொக்கிஷத்தை உனக்காக கொடுத்து இதை பாதுகாத்து வச்சுக்கோ, எனக்கு அப்புறம் நீ எதை எடுத்து பயன்படுத்து அப்படின்னு சொன்னால் அதை எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து வைத்து கொள்வோமோ அதை போல இந்த வார்த்தையை, தாயின் தகப்பனுடைய வார்த்தையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று நீதிமொழிகளில் அழகாக பதிவு செய்திருக்கிறார். அது ஒருவேளை நம்ம விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் அதை கொண்டு போய் சேஃப்டி லாக்கரில் கூட வைப்போம். அதை காட்டிலும் பத்திரப்படுத்த வேண்டிய இடம் இருதயம். அந்த இருதயத்தில் அதை பத்திரப்படுத்த வேண்டும். அதுக்கடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு 7:2 அவர் சொல்கிறார் அதே வார்த்தையை அவர் பேசும்போது, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள். கண்ணின் மணி எப்படி காக்கப்படுதோ, இப்போ கண்ணில் ஒரு தூசு விழுந்துட்டா கூட அந்த தூசையை நம்ம தட்டுவதற்கு அவ்வளோ கண்ணை மூடி என்னென்னவோ பண்ணி என்ன பண்ணுறோம், கண்ணை எடும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ கவனமாக அவ்வளோ பாதுகாப்பாக முயற்சி எடுக்கிறோம். அதை போல் தாயும் தகப்பனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா, காத்து கொள்ள வேண்டுமா, அதை போல் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இவர் சொல்கிறார். எப்படி கண்ணு மணி போல காத்து கொள்ள வேண்டும். அப்போ காத்து கொள்ளும்போது என்ன நடக்கும், அப்பொழுது நீ அதை பிழைப்பாய். நீ அப்படி காத்து கொள்ளும்போது பிழைப்பு உண்டாகும். சாப்பிட்றதுனால பிழைப்பு உண்டாகிறது ஒன்று இருக்குது, தண்ணி குடிக்கிறதுனால பிழைப்பு உண்டாகிறது ஒன்று இருக்குது, சுவாசிக்கிறதுனால பிழைப்பு உண்டாகிறது ஒன்று இருக்குது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறதுனாலும் பிழைப்பு உண்டாகிறது இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுகிறது, தாயின் தகப்பனுடைய வார்த்தையும் நீ மதித்து ஏற்று காத்து நடப்பாய் என்றால் பிழைப்பு உண்டாகும். அப்போ பிழைக்கணும்னா இதெல்லாம் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மிக 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 அவசியம். சுவாச காற்று மிக முக்கியம், தண்ணீர் மிக முக்கியம், ஆகாரம் மிக முக்கியம். இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட தாயும் தகப்பனும் அவங்க சொல்கிற வார்த்தையும் அவசியமாக இருக்குது. அந்த வார்த்தையினால பிழைப்பு உண்டாகும் நமக்கு அப்படின்னு சொல்லி இங்கே அவர் பதிவு பண்ணுறதை பார்க்குறோம். அதுக்கடுத்து நீதிமொழிகள் 7:3 அவர் சொல்கிறாரு, என்ன செய்யணுமா, இந்த கட்டளையை, இந்த உபதேசத்தை, இந்த போதகத்தை, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை என்ன செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதி கொள்வாயாக. விரலில் கட்டணுமா அவங்க போதகத்தை. இன்னைக்கு நிறைய பேர் விலை உயர்ந்தது யாராவது ஒன்று கொடுத்தா அல்லது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வேண்டியவங்க கொடுத்தா அதை என்ன பண்ணுறோம், விரலில் கட்டிக்கிறோம். இல்லை எங்கேயாவது தெரிகிற மாதிரி, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி, நமக்கு தெரிகிற மாதிரி, நம்ம நினைவுபடுத்தி பார்க்குற மாதிரி வச்சுக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் விலையேறு பெற்றது உன் தாயும் தகப்பனும் கொடுத்த போதகத்தை, அந்த உண்மை சத்தியத்தை, அந்த உண்மை காரியத்தை உன் இருதயத்தில் நீ என்ன பண்ணுமா, எழுதி வச்சுக்கணும். இருதயத்தில் எழுதணுமா. அப்போ இருதயத்தில் எழுதுறது எவ்வளோ கடினமானது, ஆனாலும் அந்த கடினத்தை சாத்தியமாக்கக்கூடியது தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இருதயத்தில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை நினைவுபடுத்தி பார்க்கணும். இப்படி சொன்னாங்களே நம்முடைய தாய், இப்படி சொன்னாங்களே நம்முடைய தகப்பன், இப்படி சொன்னாங்களே, இந்த ஆலோசனை சொன்னாங்களே, இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னாங்களே, அதை நினைவு கூறும்போது நம்ம பல ஆபத்துகளிலிருந்து தப்பி கொள்ளலாம், விலகி கொள்ளலாம் என்று இந்த சூழ்நிலையில் அவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அவர் பல நிலையில் கடந்து போயிருக்கிறார். அவர் ஏதோ சாதாரணமாக எழுதிடலாது. அப்போ அவர் பல நிலையில் கடந்து போய் ஆராய்ந்து அறிந்து பார்த்து தான் நல்ல ஒரு ஞானத்தின் வெளிப்பாடாக ஆண்டவருக்கு அவர் கொடுத்தது அவர் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கடுத்து 4:10 நீதிமொழிகள் 4:10 அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற வார்த்தை இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. அவர் எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தை, அவரால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள். என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகணும்னா அதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கனம் பண்ணி வாழ வேண்டும். ஆயுசு நாட்கள் அப்பொழுது அதிகமாகும். அப்போ ஆயுசு நாட்கள் 100 வருஷம் தான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. இன்னும் ஆயுசு நாட்கள் அதிகம் வேணும்னு நினைக்கிறோமா? அப்போ என்ன செய்யணும், பெற்றோருக்கு கனம் பண்ணுறவங்களாக இருக்கணும். இருந்த ஆயுசு நாட்களை அதிகமாகி, அப்படின்னா என்ன அர்த்தம், 100 வயசுக்கு மேலே வாழலாம்,
ஆனாலும் அந்த ஆயுசு நாட்களில் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும், வியாதிகள் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ அந்த ஆயுசு நாட்களில் இளமையோடு எப்பொழுதும் இருக்க முடியும். அப்போ ஆயுசு நாட்கள் பெருகிறத பார்க்க முடியும். அப்போ ஆயுசு நாட்கள் பெருகணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி ஆக வேண்டும். அதுக்கடுத்து நீதிமொழிகள் 4:13 அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதியை பெற்றோர்களால் கொடுக்கப்படுது பாரு புத்திமதி, அந்த புத்தி ஆலோசனை அதெல்லாம் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஏதோ இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறக்கூடாது. அவங்க சொல்கிற புத்திமதி ஒவ்வொன்றையும் நல்லா கூர்ந்து கவனித்து கேட்டு இருதயத்தில் பதிஞ்சு வச்சு சமயத்துக்கு ஏற்ற போல் அந்த புத்திமதிகள் செயல்படும். நம்ம ஒரு ஆபத்தில் போய் கஷ்டப்படும் போது அந்த புத்திமதி அவங்களுக்கு வெளிப்படும், அவங்களுக்கு உதவும். அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த புத்திமதியை எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும், அந்த இடத்துல பொருத்த முடியும். இன்றைக்கு நவீன நாட்கள் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு கம்ப்யூட்டரில் நம்ம நிறைய காரியங்கள் பதிவு செஞ்சுட்டு ஒரு இடத்துல ஒரு கேப் வச்சுருந்தோம்னா அந்த கேப்பில் என்ன இருக்குதுன்னு வார்த்தையை செட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை அதில் பொருத்தி இருக்கிறாங்க. அதுபோல் நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம இருதய கம்ப்யூட்டர்லேருந்து அந்த வார்த்தை வெளியே வரும். அப்பா சொன்னதோ அம்மா சொன்னதோ அந்த வார்த்தை வெளியே வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக பொருந்தும். ஓ, அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, இந்த இடத்துக்கு நம்ம போனால் இந்த பிரச்சனை வரும், இந்த கஷ்டம் வரும், இப்போ இந்த இடத்துக்கு போனால் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம உணர முடியும், உணர்வடைய முடியும். அதுக்காக வேண்டி நம்ம பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து 4:28 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். உன் உடலுக்கு ஆரோக்கியமும். உடலுக்கு ஆரோக்கியம் வரணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி ஆகணும். இப்போ கனம் பண்ணும்போது மட்டும்தான் என்ன செய்தாங்க? ஆரோக்கியம் உண்டாகுது. இல்லை என்றால் ஆரோக்கியம் வருவதில்லை. அப்போ ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம பார்ப்போம், கண்குளிச்சு முடிவாக நம்ம பார்ப்போம், ஆரோக்கியம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் வாழணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், அவங்க வார்த்தையை கடைப்பிடிக்கணும். எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும்? உன் இருதயத்தில் என்ன பண்ணணும்? பத்திரமாக வச்சுக்கணும். கண்ணின் மணி போல் காத்துக்கொள்வது போல் காத்துக்கொள்ளணும். அதுக்கு மட்டும் இல்லை, உன் இருதயத்தில் எழுதி கொள்ளணும். 1000 வருஷங்கள் நீ வாழணும், 1000 வருஷங்கள் வாழணும், ஆயுசு நாட்கள் பெருகணும். அப்படின்னா 1000 வருஷம் நம்ம வாழ முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷம் ஒரு 100ன்றது மிகையானது. அந்த வருடம் வாழணும்னா, ஆயுளோடு வாழணும்னா தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணியே ஆகணும். அவங்க சொல்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். வாலிபர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் நீங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுறீங்க? எந்த சூழ்நிலையில் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண முடியாத போகிறீங்க? எந்த சூழ்நிலையில் தாயும் தகப்பனுடைய வார்த்தையை நீங்கள் அவமதிக்கிறீங்க? எந்த சூழ்நிலையில் தாயும் தகப்பனும் வார்த்தை உங்களுக்கு பொக்கிஷம் போல காணப்படுகிறது? எந்த சூழ்நிலையில் தாயின் தகப்பனுடைய வார்த்தையானது உங்களை மேலும் வளர செய்து உயர்வடைய செய்து உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் சுகத்தை, உங்கள் சுகவாழ்வை பெருக செய்து என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அது உங்கள் தாயும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பது. ஆமேன். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.